30வது பாசுரம், அதாவது நிறைவான பாடல். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேகழியார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தன்திரியல் பற்றவிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈர்2 மால் வரைதோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். அணி புதுவை பைங்கமல தன் திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. இந்த உலகத்துக்கு ஒரு அணி மாதிரி இருக்கக்கூடிய வில்லிபுத்தூராகிய புதுவை நகரைச் சேர்ந்த பசுமையான தாமரை மலர்கள் வைத்து கட்டப்பட்ட குளிர்ச்சி மிகுந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கோதையாகிய பட்டர்பிரானுடைய மகளாகிய நாச்சியார் சொன்ன அங்க பறை கொண்ட ஆற்றை இறைவனுடன் சங்கல்பித்து வரமாக பெற்றுக்கொண்ட வழிகளை கூறிய சங்க தமிழ் மாலை 30. இந்த 30 பாடல்களையும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இங்கு மிகுந்த ஆர்வத்தோடு கூறுவார்கள். எவ்வாறு? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கம் என்றால் கப்பல். கடைந்தது, கடல் கடைந்தது எது? கடையப்பட்ட கடல் பால் கடல். பால் கடல்ல கப்பலா? ரீல் சுத்துறீங்களா? இல்லப்பா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் தெரியுமா? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்படி ஒரு நல்ல வேகமாக ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு பெரிய கப்பல் இருக்குது. அந்த கப்பலுக்கு பேர் தான் இறைவனுடைய அடி. அங்கேயே பாம்பு படுக்கையில் பால் கடலில் இந்த படுத்துன்னு இருக்காரே அந்த மாதவன், பெருந்தவம் செய்தவர், அந்த பெருமாள் பிரானுடைய திருவடிகள் என்னும் பெரிய கப்பல். விரைவாக செல்லக்கூடிய அந்த கப்பலிலே நாம் ஏறிக்கொண்டு விட்டால் இந்த பெரிய பிறவி கடலை வெகு வேகமாக கடந்து விடலாம். அதைத்தான் மறைமுகமாக அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த வங்க கடல் கடைந்தவர், இந்த கடலை கடைந்த போது மேருமலை கீழே போகக்கூடாது என்பதற்காக ஆமையாக இருந்து தாங்கிக் கொண்டார். அமிர்தம் கிடைத்த போது அதை திருடிக்கொண்டு ஓடிய அசுரர்களை ஏமாற்றி யாருக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டுமோ அந்த தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்தார். இதற்காக தனக்கு வேண்டியவர்களுக்கு, தன்னை அண்டியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு தன்னுடைய கருணையினால் எல்லா வகையிலும் காப்பாற்றக்கூடிய இரக்கம் அருள் நிறைந்த பெருமாளை 30 பாடல்களால் தப்பாமே பாடியதை இங்கு நாம் பாடினால், மலை போன்ற 4 தோள்களையுடைய சிறந்த கண்களையுடைய திருமுகமுடைய செல்வம் நிரம்ப பெற்ற திருமாலுடைய பேரருள் பெற்று எங்கும் எப்போதும் திருவருள் பெற்று பேரின்பம் அடைந்து இந்த உலகத்திலேயும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் எம்மையிலுமே பேரின்ப வாழ்க்கை அடைந்து எல்லோரும் சுகமாக இருப்பார்கள் என்று இந்த 30வது பாசுரத்திலே கோதை பிராட்டியார் சொல்லி நமக்கு அருளை வழங்கி திருப்பாவையை நிறைவு செய்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.